ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு த சேனல் லேர்ன் சேவ் வித் நியூஸ். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பார்ட் 3 ஆஃப் த வீடியோ. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் 2 வீடியோ பார்க்கலன்னா பார்த்துட்டு வந்துடுங்க. ஓகே, ஸோ கண்டினியூஷன் பார்ட் தான் இது. ஸோ லெட்ஸ் மூவ் ஆன். ஸோ இது வரைக்கும் என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா ஆடிட் என்கேஜ்மெண்ட் அக்செப்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி, அக்ரி பண்ணுறதுக்கு முன்னாடி என்னென்ன கண்டிஷன்ஸ்லாம் நம்ம ஃபாலோ பண்ணணும், SA 210 சொல்ல வர விஷயம். ஸோ ஃபர்ஸ்ட்டு ப்ரொசீஜர்ஸ், அதாவது என்னென்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட்டு ப்ரீ கண்டிஷன்ஸ் ஆஃப் த ஆடிட். இந்த ஆடிட் அக்செப்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி வாட் ஆர் த ப்ரீ கண்டிஷன்ஸ் டு பி சாட்டிஸ்ஃபைட் அப்படின்னு தான் இப்போ பார்க்குறோம். ஃபர்ஸ்ட் திங், அதாவது மேனேஜ்மெண்ட், அதாவது யூஸ் பை மேனேஜ்மெண்ட் ஆஃப் அன் அப்ளிகபிள் ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங் ஃப்ரேம்வொர்க். ஒரு ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் ப்ரிப்பேர் பண்ணுற போகிறதா இருக்கட்டும், அந்த மேனேஜ்மெண்ட்டுடைய அக்ரிமெண்ட்டாக இருக்கட்டும், ஸோ ரெண்டுமே அவங்க பண்ணுறப்போ அப்ளிகபிள் ஃபினான்ஷியல் ரிப்போர்ட் ஃப்ரேம்வொர்க் படி அவங்க பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஓகேவா? அதான் ஃபர்ஸ்ட் ப்ரீ கண்டிஷன் ஆடிட், அதாவது ஆஃப் அன் ஆடிட். இந்த ஆடிட்டர் என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்னா, அந்த அப்ளிகபிள் ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங் ஃப்ரேம்வொர்க் கரெக்டாக அக்செப்ட் பண்ணுற மாதிரி இருக்கான்னு, அவங்களுடைய மேனேஜ்மெண்ட் கொடுத்துருக்க அக்ரிமெண்ட்டும் ஃபேர் ரெப்ரசன்டேஷனோட ஃப்ரீ ஃப்ரம் மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட்டாக இருக்கான்னு பார்க்கணும். ஓகே, நெக்ஸ்ட்டு எதுக்கு? டு ப்ரொவைட் அக்சஸ் டு ஆல் இன்ஃபர்மேஷன். அவங்க பார்க்குற எல்லா இன்ஃபர்மேஷனுக்கும் அக்சஸ் வேணும். அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் கேட்டாலும் ஆடிட்டர் ரெக்வெஸ்ட் பண்ணாலும் கொடுக்கணும். அன்ரெஸ்ட்ரிக்டட் அக்சஸ் கொடுக்கணும். எதுலேயுமே ரெஸ்ட்ரிக்ஷனே இருக்கக்கூடாது. ஸோ அவ்வளோதான் என்னென்னா ப்ரீ கண்டிஷன்ஸ் ஆஃப் த ஆடிட். நெக்ஸ்ட்டு அக்ரிமெண்ட் ஆன் ஆடிட் என்கேஜ்மெண்ட் டேர்ம்ஸ். ஸோ ஆடிட் என்கேஜ்மெண்ட் டேர்ம்ஸ், அதாவது டேர்ம்ஸ் ஆஃப் ஆடிட் என்கேஜ்மெண்ட் தான் சொல்கிறாங்க. ஸோ அந்த லெட்டருக்கான அந்த அக்ரிமெண்ட்டை தான் இப்போ பார்க்குறோம். ஸோ ஆடிட்டர் அண்ட் கிளைண்ட் ரெண்டு பேருமே கிளியராக இருக்கணும். ஓகேவா? ஸோ அந்த நேச்சர் ஆஃப் த என்கேஜ்மெண்ட் என்ன அப்படிங்கிறதுல ரெண்டு பேருமே, ஆடிட்டராக இருந்தாலும் சரி, அவங்க செய்கிற வேலை யாருக்கு, கிளைண்ட்டுக்காக இருந்தாலும் சரி, ஸோ ரெண்டு பேருமே அந்த நேச்சர் ஆஃப் அக்ரிமெண்ட்டில் கிளியராக இருக்கணும். போத் ஷுட் பி கிளியர். இந்த ஃபார்ம் ஆஃப் ஆடிட் என்கேஜ்மெண்ட் லெட்டராக இருக்கட்டும், ஆடிட்டர் கிளைண்ட்டுக்கு சென்ட் பண்ண போகிறது. ஓகேவா? எதுக்கு இது? அவங்களுடைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கை குறைக்கிறதுக்காக. இது ஆல்ரெடி செகண்ட் லெசனில், தேர்ட் லெசனில் இருக்கும்னு நினைக்கிறேன். செகண்ட் லெசனில். ஓகே, ஸோ அதில் இன்னும் கிளியராக நான் சொல்கிறேன். இந்த மாதிரியான என்கேஜ்மெண்ட் லெட்டர் எதுக்கு கொடுக்குறாங்க? ஒரு ஆடிட்டர் கிளைண்ட்டுக்கு கொடுக்குறாங்க. ஸோ கொடுக்குறப்போ ஃபர்தராக எந்த ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கும் நாங்கள் சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறப்போ இருக்கக்கூடாது. ஸோ இதெல்லாம் தான் நாங்கள் பண்ண போகிறோம், இது எங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி, இது உங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு சொல்லி அவங்க கொடுப்பாங்க. ஓகேவா? ஓகே, ஸோ அந்த லெட்டரில் என்னென்னலாம் இன்க்ளூட்ஸ், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ப்ரீவியஸ் இயர் கொஷின். ஓகே, என்ன நல்லாயிருக்கும்? ஃபர்ஸ்ட்டு அப்ஜெக்டிவ் அண்ட் ஸ்கோப் ஆஃப் ஆடிட் இருக்கும். அப்புறம் ஆடிட்டருடைய ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கும். மேனேஜ்மெண்ட்டோட ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன இருக்கும்? அப்ளிகபிள் ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங் ஃப்ரேம்வொர்க் ரிலேட்டடான கண்டென்ட் இருக்கும். அண்ட் தென் ரிப்போர்ட்டோடைய கண்டென்ட் இருக்கும். ஸோ இந்த 5 திங்ஸ் தான் இருக்கும். என்னென்ன இருக்கும்? இந்த 5 திங்ஸ் தான் இருக்கும். ஸோ இதில் ஒரு சில விஷயம் மட்டும் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்குற மாதிரி இருக்கும். லெட்ஸ் கோ ஆன். திஸ் இஸ் த கம்ப்யூட். ஸோ இதுதான் என்னென்னா கம்ப்ளீட் ஓவர்வியூ. ஓகேவா? எதுக்கு? என்கேஜ்மெண்ட் லெட்டர். ஸோ ஃபர்ஸ்ட்டு இந்த அசோசியேட்ஸ், பி அசோசியேட்ஸ், சி அசோசியேட்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் யாருக்கு அந்த கிளைண்ட்டுன்னு சொல்லி மென்ஷன் பண்ணுவாங்க. அண்ட் தென் அந்த அப்ஜெக்டிவ்ஸ் அண்ட் ஸ்கோப் ஆஃப் ஆடிட்டர் இருக்கும். அண்ட் தென் ஆடிட்டரோட ரெஸ்பான்சிபிலிட்டி, அண்ட் தென் மேனேஜ்மெண்ட்டோட ரெஸ்பான்சிபிலிட்டி, அண்ட் தென் சம் ஃபீஸ் என்ன கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிறது இருக்கும். அண்ட் தென் ரிப்போர்ட்டிங், நேம், சைன் அண்ட் டேட். ஸோ இதுதான் என்னென்னா கம்ப்ளீட் ஓவர்வியூ ஆஃப் த ஆடிட் டேர்ம்ஸ் ஆஃப் என்கேஜ்மெண்ட் லெட்டர். ஓகே, ஸோ இதெல்லாம் ஆடிட்டருடைய ரெஸ்பான்சிபிலிட்டி, ப்ரீவியஸ் இயர் கொஷின். ஸோ என்ன ஆடிட்டருடைய ரெஸ்பான்சிபிலிட்டியாக இருக்கும்? இது வரைக்கும் நம்ம என்னென்னா ஆடிட் லெசனில் படிச்சிருக்கோமோ எல்லாமே இருக்கும் வரிசையாக. ஃபர்ஸ்ட் திங், ஆடிட் ஸ்டாண்டர்ட்ஸ் ஆன் ஆடிட்டிங், ஐசி இஷ்யூ பண்ண மாதிரி ஸ்டாண்டர்ட்ஸ் ஆன் ஆடிட்டிங்கில் அவங்க ஆடிட் கண்டக்ட் பண்ணணும். ப்ரொஃபஷனல் ஜட்ஜ்மெண்ட், ப்ரொஃபஷனல் ஸ்கெப்டிசமாக அவங்க எக்ஸசைஸ் பண்ணணும். ஓகேவா? ஸ்கெப்டிசம்னு என்ன சொல்லியிருக்கேன்? கொஷனிங் மைண்ட். ஓகே, ஸோ அந்த ஆட்டிடியூட் இருக்குன்னு சொல்லியிருக்கேன் இல்லையா? கொஷனிங் மைண்ட், பீங் அலர்ட் இன் ஆல் த கண்டிஷன்ஸ், அண்ட் தென் ஃபைனலி to conduct critical assessment in the audit evidence. Okay, so next இதை ப்ரொஃபஷனல் ஜட்ஜ்மெண்ட், ப்ரொஃபஷனல் ஸ்கெப்டிசம் இது எல்லாமே எக்ஸசைஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம ரிஸ்க் ஆஃப் மெட்டீரியல், அதாவது அவங்க கொடுக்குற ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டில் ரிஸ்க் ஆஃப் மெட்டீரியல் ஸ்டேட்மெண்ட்லேருந்து அவங்க ஃப்ரீ ஆகிட்டாங்க. அவங்கள்ட்ட எந்த விஷயமான தப்பும் இல்லையா அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணி அனலைஸ் பண்ணணும். ஸோ அண்ட் தென் ஆடிட் ப்ரொசீஜர்ஸ்லாம் கண்டக்ட் பண்ணி டிசைன் பண்ணி பெர்ஃபார்ம் பண்ணணும். அண்ட் தென் அதை பெர்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறமா சஃபிஷியன்ட் அண்ட் அப்ராப்ரியேட்டான ஆடிட் எவிடன்ஸை நம்ம வாங்கினதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணணும்?
அவங்களுடைய இன்டர்னல் கண்ட்ரோலில் வந்து நம்ம கம்யூனிகேட் பண்ணி பார்க்கணும் இந்த டெஃபிஷியன்சி இருக்கா இல்லையான்னு சொல்லி அதுக்கான அண்டர்ஸ்டாண்டிங்கை நம்ம வந்து என்ன பண்ணணும் ஆப்டெயின் பண்ணணும். அண்ட் தென் என்னென்ன பாலிசிலாம் அவங்க அப்ராப்ரியேட்டாக யூஸ் பண்ணியிருக்காங்கங்கிறத நம்ம எவாலுவேட் பண்ணணும். அதுக்கப்புறம் நம்ம அந்த கடைசியாக ஒரு கன்க்ளூஷனுக்கு வரலாம். என்னென்னா இந்த மாதிரி வந்து கோயிங் கன்சர்ன் பேசிஸில் எல்லா மாதிரியான மேனேஜ்மெண்ட் ரிலேட்டடான எல்லா ஆக்டிவிட்டீஸும் கோயிங் கன்சர்ன் பேசிஸில் அவங்க ஃபாலோ பண்ணுறாங்களா அப்ராப்ரியேட்டாக அப்படிங்கிறத யூஸ் பண்ணுறாங்களான்னு பார்க்கணும். ஃபைனலி ஓவராலாக அவங்க ப்ரெசன்டேஷன் ஸ்ட்ரக்சர் அவங்களோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் இது எல்லாமே என்ன பண்ணியிருக்காங்களா கரெக்டாக டிஸ்க்ளோஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கணும். இதுதான் என்னது ஆடிட்டோட ரெஸ்பான்சிபிலிட்டி. ஒன்றும் இல்லை, ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறாங்க ஐசி இஷ்யூ பண்ணுற ஸ்டாண்டர்ட்ஸ் ஆன் ஆடிட்டிங் பண்ணுறாங்க இருக்கா அப்படின்னு சொல்லி கண்டக்ட் பண்ணி பார்க்குறாங்க. ப்ரொஃபஷனல் ஜட்மெண்ட் அண்ட் ப்ரொஃபஷனல் ஸ்கெப்டிசமே எக்ஸசைஸ் பண்ணுறாங்க. ஸோ இப்போது உங்களுடைய ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டில் இது ரிஸ்க் ஆஃப் மெட்டீரியல் ஸ்டேட்மெண்ட் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணி அசஸ்மெண்ட் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கு என்ன பண்ணுறாங்க அவங்க ஆடிட் ப்ரொசீஜர்ஸ்லாம் பெர்ஃபார்ம் பண்ணி ஆடிட் எவிடன்ஸை வந்து கலெக்ட் பண்ணுறாங்க. அண்ட் தென் ஃபைனலாக அதுக்கப்புறம் வந்து என்ன ஆகுது அவங்க இன்டர்னல் கண்ட்ரோல் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாங்க. ஏதாவது டெஃபிஷியன்சி இருக்கா அப்படின்னு சொல்லி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்களுடைய அக்கௌண்டிங் பாலிசிஸ் எல்லாமே அப்ராப்ரியேட்டாக இருக்கான்னு சொல்லி எவாலுவேட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறமா அவங்க மேனேஜ்மெண்ட் கோயிங் கன்சர்ன் பேசிஸில் ஃபாலோ பண்ணுறாங்களா அந்த பாலிசி யூஸ் பண்ணுறாங்களா அப்படிங்கிறத பார்க்குறாங்க. ஃபைனலி எல்லாமே கரெக்டாக அவங்களுடைய ஃபினான்ஷியல் ஸ்ட்ரக்சரில் டிஸ்க்ளோஸ் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு பார்க்குறாங்க. ஸோ இதான் இது ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ஆஃப் ஆடிட்டர். ஸோ நெக்ஸ்ட் என்னென்னா ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ஆஃப் த மேனேஜ்மெண்ட். வாட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ஆஃப் த மேனேஜ்மெண்ட்? இதுக்கு முன்னாடி பார்த்தது யார் ஆடிட்டருடைய ரெஸ்பான்சிபிலிட்டி. இப்போது அந்த மேனேஜ்மெண்ட்கான ஒரு சில ரெஸ்பான்சிபிலிட்டிலாம் இருக்குது. என்னென்ன 4 திங்ஸ் இருக்குது. ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் ஓகேவா ட்ரூ அண்ட் ஃபேர் வியூவாக இருக்கணும். அண்ட் தென் வந்து நம்ம ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் வந்து நெசசரி எனபிள் பண்ணி பார்க்க முடியும். அவங்க அதுக்கான அக்சஸ் வந்து கொடுத்துருக்கணும். அண்ட் தென் வந்து எல்லா டைம்லேயும் அக்சஸ் கொடுத்துருக்கணும். ஸோ அதுக்கப்புறம் எல்லாத்துலேயும் அன்ரெஸ்ட்ரிக்டட் தடை செய்யப்படாமல் இருக்கிற அக்சஸ் வந்து கொடுக்கணும். ஸோ இதெல்லாமே டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் ட்ரூ அண்ட் ஃபேர் வியூவாக இருக்கணும் கரெக்டாக. ஸோ அவங்க கோயிங் கன்சர்ன் பேசிஸை ஃபாலோ பண்ணியிருக்கணும். வந்தது தான் ஒரு நியூ ப்ராப்ளம், ஒன்றும் பிரச்சனையும் இல்லை சரியா. ஸோ இதில் என்ன கீவேர்ட்ஸ் இருக்கோ அது ஞாபகம் வச்சுக்கிட்டு எழுதுங்க. தட்ஸ் இட். இந்த ஃபைனல் இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் மேனேஜ்மெண்ட் இந்த மெயினான திங்ஸ் மட்டும் உங்களுக்கு ஞாபகம் இருந்தால் போதும் ஓகேவா. ஸோ ஃபர்ஸ்ட் திங் என்னது கோயிங் கன்சர்ன் பேசிஸில் அப்ளை பண்ணுறாங்களா அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்களா. தென் அந்த பாலிசிலாம் கரெக்டாக செலக்ட் பண்ணி அப்ளை பண்ணுறாங்களா. அக்கௌண்டிங் ஆடிட்டிங் ஸ்டாண்டர்ட் வந்து கரெக்டாக இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்களா. ட்ரூ அண்ட் ஃபேர் வியூ ஆஃப் ஸ்டேட் ஆஃப் அஃபேர்ஸ் இருக்கா இதை வந்து பார்க்க போகிறாங்க ஃபஸ்ட்டு. நெக்ஸ்ட் திங் அவங்களுடைய ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் வந்து மெட்டீரியல் மிஸ்ஸ்டேட்மெண்ட்லேருந்து விடுபட்டு இருக்கா டியூ டு ஃப்ராட் அண்ட் எரர் அப்படிங்கிறத பார்க்குறாங்க. நெக்ஸ்ட் தேர்ட் திங் புக்ஸ் அண்ட் அக்கௌண்ட்ஸு வவுச்சர்ஸ் டாக்குமெண்ட்ஸ் அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் இந்த மாதிரியான டாக்குமெண்ட் அண்ட் அவங்களுடைய ரிப்போர்ட்ஸு எல்லா டைமும் அக்சஸ் பண்ணுற மாதிரி இருக்கா ஓகேவா. ஸோ எல்லா டைமும் அக்சஸ் பண்ணுற மாதிரி இருக்கா. இது எல்லாமே அவங்க பண்ணணும், இது எல்லாமே அவங்க இருக்கணும். மேனேஜ்மெண்ட் இது எல்லாமே எனபிள் பண்ணணும். ஃப்ரீ ஃப்ரம் மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட் டியூ டு ஃப்ராட் அண்ட் எரர். அண்ட் தென் எல்லாத்துக்குமே அக்சஸ் கொடுக்கணும் ஓகேவா. ஆடிட் பொறுத்த வரைக்கும் அன்ரெஸ்ட்ரிக்டட் அக்சஸ், எந்த விஷயத்துலையும் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸே இருக்கக்கூடாது ஓகே. 2 persons வித் அன் என்டிட்டி நெசசரி டு அவாய்ட் ஆடிட் எவிடன்ஸ். ஸோ அவங்கள்ட்ட போயிட்டு அவங்க அந்த என்டிட்டியில் இருக்க பர்சன்ட்டை போயிட்டு என்ன கேட்டாலும் அவங்க என்கிட்ட எடுத்து கொடுக்கணும். பிகாஸ் இட்ஸ் அன் ஆடிட் எவிடன்ஸ். அவங்க எதுலேயுமே ரெஸ்ட்ரிக்ஷனே கொடுக்கக்கூடாது ஓகேவா. அந்த பர்சன்ஸாக இருக்கட்டும், அதில் இருக்க என்டிட்டியில் இருக்க பர்சன்ஸாக இருக்கட்டும், அதில் இருக்க ஆஃபீஸர்ஸாக இருக்கட்டும், என்ன இன்ஃபர்மேஷன் கேட்டாலும் தே ஷுட் எக்ஸ்பிளைன் எவ்ரி திங் ஓகேவா. மேனேஜ்மெண்ட் தோஸ் ஹூ சார்ஜ் வித் கவர்னன்ஸ் இவங்களாம் இருப்பாங்க இல்லையா. ஸோ இவங்க அந்த மாதிரி இந்த என்டிட்டியில் இருக்க எல்லாருமே அதுக்கு ரெப்ரசன்டேட்டிவ் அவங்க பொறுப்பு தான் ஓகேவா. ஸோ இதெல்லாம் தான் என்னது ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட். நம்மளுக்கு அவ்வளோ ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கப்போ நம்ம பார்க்குற கிளைண்ட்டுக்கும் இருக்கணும் இல்லையா. ஸோ அதுக்காக தான் இது ஓகேவா. நெக்ஸ்ட் என்னது அப்படின்னு பார்த்தோன்னா இப்போது நம்ம வந்து டேர்ம்ஸ் ஆஃப் ஆடிட் என்கேஜ்மெண்ட் அக்செப்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பார்த்தோம் ப்ரீ கண்டிஷன்ஸ். ப்ரீ கண்டிஷன்ஸ் வந்து நம்ம ஒரு விஷயத்தில் செக் பண்ணணும். அண்ட் தென் டேர்ம்ஸ் ஆஃப் ஆடிட் என்கேஜ்மெண்ட் வந்து அக்ரி பண்ணுவோம் இல்லையா. ஸோ அதையும் நம்ம செக் பண்ணணும். ஸோ இந்த 2 விஷயத்தில் நம்ம என்ன இருக்கணும் கரெக்டாக இருக்கணும். அதான் என்ன சொல்லுது SA 210 சொல்லுது. இதெல்லாம் நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய ஆடிட் ரெஸ்பான்சிபிலிட்டியாக அது சொல்லுது. ஸோ அதில் நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் கண்டிஷனாக என்ன இருந்தது ப்ரீ கண்டிஷன்ஸ் இருந்துச்சு இல்லையா. ஸோ அது இல்லைன்னா என்ன ஆகும் ப்ரீ கண்டிஷன் இஃப் நாட் ப்ரெசென்ட் அப்படின்னா என்ன ஆகும் அப்படி தான் இப்போ வந்து அடுத்து வந்து பார்க்க போகிறோம் ஓகேவா. ப்ரீ கண்டிஷன்ஸ் ஆர் நாட் ப்ரெசென்ட் அப்போ என்ன ஆகும் ஆடிட்டர் என்ன பண்ணணும் அப்படின்னா மேனேஜ்மெண்ட்டை டிஸ்கஸ் பண்ணணும். ஆடிட்டர் என்ன பண்ணணும் மேனேஜ்மெண்ட்டை டிஸ்கஸ் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி எங்களுக்கு வந்து இருக்கணும், இந்த மாதிரி வந்து பண்ணலைன்னா வந்து அக்செப்ட் பண்ண முடியாது ஓகேவா. ஸோ உங்களோட இன்டர்னல் கண்ட்ரோல் எல்லாத்துக்குமே நீங்கள் என்ன பண்ணணும் எனக்கு அக்சஸ் கொடுத்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணணும் ஆடிட்டர் மேனேஜ்மெண்ட்டை என்ன பண்ணணும் டிஸ்கஸ் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி வந்து பண்ண முடியல அப்படி இருந்தாலும் அவங்க மேனேஜ்மெண்ட் வந்து இதெல்லாம் எங்களுக்கு காட்டக்கூடாது சொல்லியிருக்காங்க அப்படிலாம் சொன்னாலும் அதுக்கான லா அண்ட் ரெகுலேஷனை அவங்க கரெக்டாக காட்டணும். ஸோ அப்படி லா அண்ட் ரெகுலேஷன் சொல்லியிருந்தால் மட்டும்தான் இந்த மாதிரியான விஷயத்துக்கெலாம் அவங்க வந்து ப்ரெசென்ட் ஆகாமல் ஸோ அவங்க வந்து என்ன பண்ண முடியும்னா
இந்த மாதிரியான மேனேஜ்மெண்ட்டுங்க. ஸோ அவங்க லா அண்ட் ரெகுலேஷன் சொல்லியிருந்து தான் நாங்கள் இப்படி பண்ணுறோன்னு சொன்னாங்க அப்படின்னா, ஸோ அப்போ மட்டும்தான் அவங்களால அந்த மாதிரி வந்து ஆடிட்டருடைய அந்த இந்த ப்ரீ கண்டிஷன்ஸுக்கு வந்து அக்செப்ட் பண்ணாமல் இருக்க முடியும். ஒன்லி இஃப் லாஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ரெக்வயர், ஓகேவா? ஆர் எல்ஸ் எந்த ஒரு விஷயத்துக்கும் நம்ம ப்ரீ கண்டிஷன்ஸ் கேட்டால் நம்ம அந்த இடத்துல அவங்க அக்சஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும், சரியா? அப்போது அந்த மாதிரி அவங்களால ப்ரீ கண்டிஷன்ஸ் வந்து கொடுக்க முடியல, நாட் ப்ரெசென்டட் அப்படின்னா நம்ம என்ன பண்ணக்கூடாது, அந்த அக்ரிமெண்ட்டை அக்செப்ட் பண்ணக்கூடாது, அந்த என்கேஜ்மெண்ட்டை அக்செப்ட் பண்ணவே கூடாது, ஓகேவா? நெக்ஸ்ட்டு, லிமிட்டேஷன் ஆன் த ஸ்கோப் ப்ரியர் டு ஆடிட் என்கேஜ்மெண்ட் அக்செப்ட். ஸோ இந்த இடத்துல நம்ம ஸ்கோப்புக்கு ஆப் வைக்கிறாங்க. அப்போ நம்ம ஆடிட் என்கேஜ்மெண்ட் அக்செப்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே நம்மளுடைய ஸ்கோப்புக்கு ஒரு சில லிமிட்டேஷன் கொடுக்குறாங்க, கட்டுப்பாடு கொடுக்குறாங்க. என்னது? இந்த மாதிரி தோஸ் சார்ஜ் வித் கவர்னன்ஸ் இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, நம்மளுடைய ஸ்கோப்பில் லிமிட்டேஷன் வைக்கிறாங்க. இந்த மாதிரி வந்து சச் லிமிட்டேஷன் நம்மளுடைய ஒப்பீனியன் பண்ணிட்டோம் அந்த டைமில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஆடிட்டர் ஷல் நாட் அக்செப்ட் சச் லிமிட்டட் என்கேஜ்மெண்ட். நம்ம இடத்துல இந்த மாதிரி வந்து நம்மளுடைய ஆடிட்டர் வந்து இந்த மாதிரி ஒப்பீனியன் கொடுங்க அந்த மாதிரிலாம் சொல்கிறப்போ நம்ம என்ன பண்ணக்கூடாது, அதை அக்செப்ட் பண்ணக்கூடாது. ஷல் நாட் அக்செப்ட் சச் லிமிட்டட் என்கேஜ்மெண்ட். அவங்க அந்த மாதிரி நம்ம ஸ்கோப்பில் லிமிட்டேஷன் கொடுக்குறப்போ நம்ம என்ன பண்ணக்கூடாது, அக்செப்ட் பண்ணக்கூடாது. ஸோ அன்லெஸ் அதுவும் என்ன தான் லா அண்ட் ரெகுலேஷன் சொல்கிறதுக்கு முன்னாடி, ஸோ அந்த லா அண்ட் ரெகுலேஷன் சொல்கிறது தவிர இது எந்த ஒரு விஷயத்துக்கும் நம்ம அக்செப்ட் பண்ணக்கூடாது. நம்ம அக்செப்ட் பண்ணுற மாதிரி நம்ம காம்ப்ரமைஸ் ஆகிற மாதிரி போகணும் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் இருப்போம். அந்த இடத்துல லா ரெகுலேஷன் ஏதாவது ஒன்று இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க, ஓகேவா? நெக்ஸ்ட்டு, அக்செப்டன்ஸ் ஆஃப் சேஞ்ச் இன் டர்ம்ஸ் ஆஃப் ஆடிட் என்கேஜ்மெண்ட். ஸோ இப்போ நம்ம ஆடிட்டராக இருக்கப்போ நம்ம கிளைண்ட்டுக்கு என்ன பண்ணுறோம், டர்ம்ஸ் ஆஃப் ஆடிட் என்கேஜ்மெண்ட் லெட்டர் வந்து கொடுப்போம், ஓகேவா? ஸோ எதுக்காக, எந்த ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கும் ஃப்யூச்சரில் வரக்கூடாது நம்ம சர்வீஸ் பண்ணிகிட்டு இருக்கப்போ அப்படிங்கிறதுக்காக தான். ஸோ அதில் ஏதாவது சேஞ்சஸ் பண்ணணும்னா என்ன பண்ணணும், ஸோ அந்த மாதிரி பண்ணலாமா அப்படிங்கிறதுனால இப்போ பார்க்க போகிறோம், ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் திங், ஆடிட்டர் அப்படிங்கிறவங்க இந்த மாதிரி வந்து சேஞ்சஸ் பண்ணுறதுக்கு அப்ளை பண்ணவே கூடாது. அதாவது இந்த மாதிரி டர்ம்ஸ் ஆஃப் ஆடிட் என்கேஜ்மெண்ட்டில் எந்த ஒரு சேஞ்சஸும் நடக்கக்கூடாது. பட் இன் 3 கேசஸில் நடக்கலாம். பட் இந்த மாதிரி 3 ரீசனபிள் ஜஸ்டிஃபிகேஷனாக இருக்குது, ஸோ கொஞ்சம் நம்புகிற மாதிரி தான் இருக்குது அப்படிங்கிறப்போ அந்த 3 கேசஸில் நம்ம என்ன பண்ணலாம், இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணலாம். என்னென்ன 3 கேசஸ்? ஏதாவது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆயிடுச்சு அப்படின்னாலும், ஏதாவது ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது அப்படின்னாலும், சர்க்கம்ஸ்டன்ஸில் ஏதாவது சேஞ்சஸ் இருக்குது அப்படின்னாலும். ஸோ இந்த 3 பாயிண்ட் ஆஃப் வியூவில் சூழ்நிலை மாற்றம், அந்த ஏதாவது தடை பண்ணுறாங்க, அந்த ஏதாவது தவறாக புரிஞ்சுக்கிறாங்க, இந்த மாதிரி 3 டைமில், இந்த மாதிரி 3 கேசஸில் நம்ம டர்ம்ஸ் ஆஃப் ஆடிட் என்கேஜ்மெண்ட் என்ன பண்ணலாம், சேஞ்ச் பண்ணலாம், ஓகேவா? அண்ட் தென் அந்த மாதிரி டைமில் ஆடிட்டர் வந்து என்ன பண்ணலாம், அக்சஸ் பண்ணலாம், ஓகேவா? ஸோ அது எல்லாமே செக் பண்ணுறாங்க, இந்த மாதிரி சேஞ்சஸ் இருக்கான்னு சொல்லி எல்லாமே என்ன பண்ணுறாங்க, கரெக்டாக ரீசனபிளாக இருக்கான்னு சொல்லி செக் பண்ணுறாங்க. செக் பண்ணிவிட்டு எஸ் அப்படின்னா அந்த ஆடிட்டர் என்ன பண்ணுறாரு, அவங்க என்கேஜ்மெண்ட்டுக்கு ரிவைஸ்டு என்கேஜ்மெண்ட்டுன்னு சொல்லி என்ன பண்ணுறாரு, ஒன்று ப்ரிப்பேர் பண்ணுறாரு, ரிவைஸ்டு என்கேஜ்மெண்ட், ஓகேவா? ஸோ ரிவைஸ்டு என்கேஜ்மெண்ட் லெட்டர் அண்ட் தென் டேர்ம்ஸ் ஆஃப் என்கேஜ்மெண்ட் ரெக்ரூட்மெண்ட் ஆடிட். ஸோ இந்த எலமெண்ட்ஸ் ஆஃப் குவாலிட்டி கண்ட்ரோல் இருக்கும் இல்லையா லாஸ்ட் லெசனில், ஸோ அது வந்து இப்படி தான் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து SQC1 வந்து கண்டுபிடிப்போம், அண்ட் தென் படிப்போம், அண்ட் தென் வந்து SA 220 வந்து நம்ம பார்ப்போம். ஸோ இது ரெண்டுத்துக்கான டிஃப்ரென்ஸ் நம்ம பார்த்தாலே எல்லாமே வந்து சிமிலராக தான் இருக்கும், ஒரு சில விஷயம் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ நான் அதை எப்படி பிரிச்சுட்டேன் அப்படின்னா, இப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணி படித்தா இட் வில் பி பெட்டர் அப்படின்னு சொல்லி பிரிச்சிருக்கேன். ஸோ இது எல்லாமே என்னென்னா நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்க்கலாம், மறக்காமல் வந்து பாருங்கள், ஓகே கைஸ். வி வில் see quickly. ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. மறக்காமல் நீங்கள் நியூவாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஸோ தட் நான் ரீசெண்டாக போடுற வீடியோஸ் உங்களுக்கு பாப் ஆகும். Okay guys, we will see quickly. Until then, this is Shweta signing off. Thank you.